70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் சற்று நேரத்தில் எண்ணப்பட உள்ளன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் சற்று நேரத்தில் எண்ணப்பட உள்ளன. கூடுதல் விவரங்களை சொல்லுங்க ராஜகுமரன். நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய டெல்லி சட்டப்பேரவையில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் சரியாக 8 மணிக்கு எண்ணப்பட இருக்கின்றன. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக இருமுறை ஆட்சி அமைத்த ஆம் ஆத்மி கட்சி 3வது முறையாக ஹாட்ரிக் சாதனை படைக்குமா, அல்லது கால் நூற்றாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டெல்லியை பாஜக கைப்பற்றுமா என்கின்ற ஒரு மிக பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. 70 சட்டப்பேரவை தொகுதியிலும் பதிவான வாக்குகள் 19 வாக்குகள் எண்ணும் மையங்களில் வைத்து சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணப்பட உள்ளது. பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் டெல்லியில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும், 27 ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய தலைநகர் மீண்டும் பாஜக வசமாகும் என்று சொல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆம் ஆத்மி கட்சியும் தங்களுடைய நம்பிக்கையை தளர விடாமல் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் செய்திருக்கக்கூடிய பணிகள் மீண்டும் தொடர்ச்சியாக 3வது முறை ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்யும் என்ற அடிப்படையில் ஆம் ஆத்மி கட்சியினரும் காத்திருக்கின்றார்கள். கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி முடித்த பிறகு போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு 15 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு ஆம் ஆத்மியினுடைய வேட்பாளர்களை விலைக்கு வாங்குவதற்கு பாஜக முயற்சிக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை நேற்றைய தினம் டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். எனவே கருத்து கணிப்புகள் முடிவாகி அந்த முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் வாக்குகள் எண்ணுவதற்கு முன்பாகவே டெல்லி அரசியலில் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கின்றது. டெல்லியை பொறுத்தவரை மொத்தம் இருக்கக்கூடிய 70 சட்டப்பேரவை தொகுதிகளில் 36 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். கருத்து கணிப்பு முடிவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சி அந்த 36 என்பதையும் கடந்து 1-2 இடங்கள் கூடுதலாக பெறக்கூடும். கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கும் கூடுதலாக பாஜக வெற்றி பெற்று எளிதாக ஆட்சி அமைப்பதற்கான சூழல் நிலவுவதாக பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருந்தன. அதே நேரம் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை கடந்த 2015, 2020 காலகட்டங்களிலும் இதே போன்றுதான் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருந்தன. ஆம் ஆத்மி கட்சிக்கு குறைவான இடங்களே கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் சொல்லியிருந்தன. ஆனால் ஆம் ஆத்மி ஆட்சி அமைத்திருந்தது. அதே போன்று இந்த முறையும் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருக்கின்றனர். நன்றி ராஜகுமரன், தகவல்களுக்கு நன்றி.